தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவின் சீஷர்கள் ஊழியங்களிலிருந்து உங்களை சந்திப்பது உங்கள் அன்பு சகோதரன் ப்ரூஸ். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய வழிநடத்தலும் பாதுகாப்பும் அரவணைப்பும் உங்கள் யாவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற சகோதரர்களே, அறியாதிருக்கிற சகோதரர்களே, இயேசு இன்னார் என்று அறியாதிருக்கிற சகோதரர்களே, உங்களோடும் கூட பேசுகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் யாவரோடும் இருப்பதாக. அவர் தாம் சொன்னதை மறுதலிக்கவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். அல்லேலூயா. இன்ற நாளிலும் கூட உங்களோடு பேசலாம் என்று சொல்லி ஒரு காரியத்தை, இன்றைக்கு உலகத்திலே பரவலாக பரவி கொண்டிருக்கிற ஒரு பெரிய ஒரு கொள்ளை நோய், இதை குறித்து நம்முடைய இந்த சத்திய வேதம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது அவர் இதை சொல்லி இருக்கிறதை பார்க்கலாம். இந்த சத்திய வேதத்தில் இதை குறித்து எழுதியிருக்கிறதை பார்க்கலாம். இவைகள் இப்படி வரும் என்றே எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு தன்னுடைய வருகைக்கு, அதாவது ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் வந்தார், வாழ்ந்தார், நமக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரித்தார், நம்முடைய பாவம் நீங்கும்படிக்கு, நம்முடைய அக்கிரமம் நீங்கும்படிக்கு அவர் அதை செய்தார். ஹல்லேலூயா. அப்படி நம்முடைய அக்கிரமத்திற்காகவும் நம்முடைய பாவத்திற்காகவும் சிலுவையிலே அடிக்கப்பட்டு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்திலே போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார், பரலோகத்திற்கு போனார், சீஷர்களுக்கு தரிசனமானார் 40 நாள் அளவும். அதன் பின்பு பரலோகத்துக்கு போனார். எப்படி அந்த இயேசுவானவர் எழுந்தருளி போனாரோ அப்படியே மீண்டும் வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவானவர் திரும்ப வரப்போகிறார். அவர் வருகிறதற்கு அடையாளமாக இந்த நாட்களிலே நாம் கேள்விப்படுகிறோமே, கொள்ளை நோய். இந்த கொள்ளை நோய் பல விதங்களில் இந்த உலகத்திலே வந்திருக்கிறது. பல விதங்களில் இந்த உலகத்தின் மக்களை அது தாக்கி இருக்கிறது. பல விதங்களில் மனிதர்களை கொன்றிருக்கிறது. பல விதங்களில் இது கொரோனா மட்டும் இல்ல, பல விதமான கொள்ளை நோய்கள் இந்த உலகத்திலே இதுவரைக்கும் வந்திருக்கிறது. பிரியமானவர்களே, அப்படி வந்திருந்த எல்லா கொள்ளை நோய்களிலும் ஆண்டவருடைய இரக்கம் மாத்திரமே. தேவ ஜனங்கள் கர்த்தரை நோக்கி ஜெபித்த போது, தேவ ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது, தேவனே கிருபையாயிரும் என்று சொன்ன போது, கர்த்தர் அந்த கொடிய கொள்ளை நோயின் தரித்திரத்தை, அந்த கிரியைகளை முறியடித்து போடுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இது தேவனுடைய இரக்கமாய், தேவனுடைய தயவாய், தேவனுடைய கிருபையாய் இருக்கிறது. ஆமென். இப்படிப்பட்ட அடையாளங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வருகிறதற்கு முன்னே சம்பவிக்க வேண்டிய அநேக அடையாளங்கள் இந்த உலகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக காரியங்கள் நடக்கும் என்று இந்த சத்திய வேதம் முன்னறிவித்திருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நமக்கு எச்சரித்து சொல்லி போயிருக்கிற காரியங்கள் இவைகளிலே இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த காரியத்தை சரியாய் அறிந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம், பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21வது அதிகாரம் 36வது வசனம். 21வது அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்துரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இனி சம்பவிக்க போகிற இவைகள், அதாவது இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே இவைகள் பிரத்யட்சமாய் அதிகமாய் சம்பவிக்கவில்லை. ஆனால் நம்முடைய நாட்களிலோ அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகத்திலே வந்து கடந்து போனார். நம்முடைய நாட்களிலே இது பிரத்யட்சமாய் சம்பவிக்கிறதை இப்பொழுது பார்க்கிறோம். அநேக விதமான கொடிய காரியங்கள் நம்முடைய நாட்களிலே நடக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா.
தேவனுடைய கிருபை நமக்கு இது முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அநேக ஊழியர்கள் மூலமாக இப்பொழுதும் இது சொல்லப்படுகிறது. இந்த காலகட்டங்களில் இவைகள் சம்பவிக்கும் என்று சொல்லப்படுகிறது. சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வருகைக்கு முன்னே நடக்க வேண்டியவைகள் என்று சொல்லி பல காரியங்களை ஆண்டவர் சொல்லி இருக்கிறதை பார்க்கலாம். அதிலே ஒரு காரியம்தான் 11வது வசனம், லூக்கா 21:11, பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும், எப்படி மகா பூமி அதிர்ச்சி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு 8க்கு மேல அநேக இடத்துல பூமி அதிர்ச்சிகள் உண்டாயிருக்கிறது. 7.2, 8, 7.9 அல்லது 6.2 எல்லாமே அப்படியே எல்லா பூமி அதிர்ச்சிகளும் பயங்கர மோசமான விளைவை. ஒருத்தரும் 2004ஆம் ஆண்டு என்று எண்ணுகிறேன் அந்த சுனாமியை மறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? அது எப்படி உண்டாயிற்று? ஒரு பெரிய பூமி எதிர்ச்சி வந்து தாக்கினதுனால், அதனால அந்த சுனாமி வந்து ஜனங்களை கொத்தாய் கொன்று குவித்தது உலகம் முழுதும். இப்படி அதிகமான பூமி அதிர்ச்சிகளும், அது மட்டும் இல்ல பஞ்சங்களும், அது மட்டும் இல்ல கொள்ளை நோய்களும் உண்டாகும் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். பூமி அதிர்ச்சி ஒரு பக்கம், பஞ்சம் ஒரு பக்கம், கொள்ளை நோய்கள் ஒரு பக்கம். இது மட்டும் இல்ல, வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சம்பவங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முன்னறிவித்தார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த நாட்களிலே பார்க்கிறது போல அதிகமாய் நாம் கேள்விப்படுகிற காரியம் பூமி அதிர்ச்சி. அது மட்டும் இல்ல, அதுக்கு முந்தின வசனம் 10வது வசனம் சொல்லுது பாருங்க, அப்பொழுது அவர்களை நோக்கி, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். ஹல்லேலூயா. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம். நம்ம தேசத்துல சமீபத்தில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்திய தேசத்துல பெரிய சட்டத்திட்ட மாற்றங்களினால ஜனங்கள் இறங்கி போராட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதை குறித்தும் வேதம் சொல்லுகிறது. 9வது வசனம் வாசித்தீங்கன்னா, யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள், இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனால் முடிவு உடனே வராது. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனம் இதெல்லாம் சொல்லுது. யுத்தங்களை நம்ம இன்னைக்கு அநேக இடங்கள்ல யுத்தங்களை கேள்விப்படுறோம். கலகங்கள், ஒரு சின்ன பிரச்சனைனா கூட தெருவில் இறங்கி வந்து ஜனங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக கலகம் பண்ணுகிறார்கள், போராடுகிறார்கள். அரசு செய்கிற காரியம் சரியில்லை என்று சொல்லி அதற்கு எதிராக நிற்கிற பகுதிகளை எல்லாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறதே, இதெல்லாம் எதனுடைய அடையாளம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவேன் என்று சொன்னாரே, அவர் வருகிறதற்கு முன்னே நடந்தேற வேண்டிய அடையாளங்களா இருக்கிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அதுல ஒண்ணுதான் இப்ப நம்ம பார்க்கிற கொள்ளை நோய். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் அநேக விதமான கொள்ளை நோய்கள் வந்தது. அது ஃபிளேக்னு சொன்னாங்க, சார்ஸ்னு சொன்னாங்க, அல்லது ஃப்ளூன்னு சொன்னாங்க, ஸ்வைன் ஃப்ளூன்னு சொன்னாங்க, பன்றி காய்ச்சல், அப்படி என்னென்னோ வந்துச்சு. அதே மாதிரியான ஒரு வியாதி. இதை குறித்தும் தேவனுடைய மனிதர்கள் தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக இதை குறித்தும் சொல்லி இருக்கிறார்கள். நிமோனியா காய்ச்சல் போல ஒன்று வரும் அப்படின்னு சொல்லி. இப்படி இவைகளை குறித்து ஞாபகமூட்டுதல் தேவனால் தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இதெல்லாம் கவனிச்சு பார்க்கிறது ரொம்ப அவசியமா இருக்குது பிரியமானவர்களே. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஆமென். எப்பொழுதும் ஜெபிக்க கூடியவர்களால் மாத்திரமே இப்படிப்பட்ட கிரியைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி நம்முடைய இந்த சத்திய வேதம் சாட்சி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சத்திய வேதம் இதை குறித்து சாட்சி இடுகிறதே.
ஹல்லேலூயா. பாருங்க, கொள்ளை நோய்கள் வருகிறது, உண்டாகும் என்று சொல்லுகிறார். கொள்ளை நோய்கள் எப்படி ஆகுமா? உண்டாகும். கொள்ளை நோய் உண்டாயிடுச்சு, அவைகளுக்கு பயப்படணுமா அப்படின்னு சொல்றதுதான் இப்போ ஒரு கேள்வி. இன்றைக்கு அநேகர் இந்த கொள்ளை நோயை குறித்து ஒரு பெரிய ஒரு பயத்திலே, ஒரு பெரிய இருதயத்தில், ஐயோ நம்மை தொட்டு விடுமோ, அல்லது நம்முடைய குடும்பத்தை தொட்டு விடுமோ, அல்லது நம்முடைய குடும்பத்திலே அல்லது நம்முடைய பக்கத்து வீட்டில் வந்துருச்சுன்னா நம்ம மாட்டிக்கிடுவோமே, ஏதாவது நடந்துருமோன்னு சொல்லி ஒரு பெரிய பயத்திலே இருக்கிறதை பார்க்கிறோம். பயந்து நடுங்குகிற ஒரு நிலைமை வேதம் முன்னறித்து இருக்கிறது. பிரியமானவர்களை, இதை குறித்து பயந்து ஒரு நடுக்கம், ஒரு கலக்கம், என்ன செய்வோம், இது எப்படி, இந்த காரியங்களில் எப்படி ஒரு விடுதலை வரும் என்று சொல்லி. ஏன்னா இதுக்கு மருந்து கண்டுபிடிக்கணும்னா குறைஞ்சது 1 வருஷத்துல 2 வருஷம் ஆகும்னு சொல்றாங்க. சார் சொல்றாங்க, இல்ல இங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, அங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இது ஒரு சாதாரண ஒரு சளி காய்ச்சல் போன்றதான ஒரு வியாதியா இருந்தாலும் எதிர்ப்பு சக்தி இல்லாத போது சரீரத்தில் அது ஒரு மரணத்தை கொண்டு வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை அடைகிற நிலைமை இருக்கிறதை பார்க்கிறோம். அநேகர் இந்த நாள் வரைக்கும் அநேகர் மரித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு மேல இந்த வியாதினாலே பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த தொற்று, அந்த நோய் தொற்றுனால பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமை வேதம் முன்னறிவித்திருக்கிறபடி கர்த்தருடைய வருகையின் அடையாளத்திலே இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. இதை குறித்து நமக்கு, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு என்ன சம்பவிக்கும்? ஆண்டவராக இயேசு சொன்னார் பாருங்க, 28வது வசனத்திலே, லூக்கா 21:28, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். ஆமென். இதுல தலைகளை உயர்த்துங்கள்னு சொல்றாரு. தலைகளை உயர்த்துங்கள்னா என்ன? குடும்பமாக யாவரும் என்ன செய்யணுமா? ஆண்டவரை நோக்கி பார்க்கணுமா? அல்லேலூயா. இப்படிப்பட்ட நாட்களிலே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறது. ஆண்டவரை நீங்க நோக்கி பார்க்கும்போது, நீங்க குடும்பமா நோக்கி பார்க்கும்போது இவைகள் உங்களை தொடாதிருக்கும் என்று சொல்லுகிறதுக்கு ஒரு உத்தரவாதம் உண்டு. அல்லேலூயா. இதற்குரிய ஒரு வசனத்தை வாசிப்போமானால், சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதத்தை திருப்புவோம். 91வது சங்கீதம், இது அநேகருக்கு தெரிந்திருக்கிற ஒரு சங்கீதம் தான். ஆனாலும் இந்த நேரத்திலே மிகவும் சரியான ஒரு வார்த்தையை நடத்திலே சொல்லுகிறது பார்க்கலாம். 91வது சங்கீதத்திலே 6வது வசனத்திலிருந்து, இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகருக்கு இருக்கிற ஒரு காரியம் என்ன? பயம். எப்படியோ மாட்டிக்கிடுவோமோ, இந்த காரியத்தில் இப்படி மாட்டி தவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம், மரண பயம், மரண பயம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்டவர் தருகிற ஒரு வாக்கு தத்தம் இல்லை, நீ பயப்படவே வேண்டாம். ஆமென். இந்த வசனம் அப்படி சொல்லுது. ஆமென். இந்த வசனத்திலே வல்லமை உண்டு. இந்த வசனத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த வசனம் நிச்சயமாய் பலன் கொடுக்கும். ஆமென். ஆனால் செய்ய வேண்டியது விசுவாசிக்கிறது மட்டும் இல்லை, அவரோடு இணைந்திருக்க வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமென். அப்படின்னா என்ன? இவைகள் சம்பவிக்க துவங்கும் போது உங்கள் தலைகளை உயர்த்துங்கள்னு சொல்றாரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்படி சொல்றாரு பாருங்க, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். ஆமென். பாருங்க, இந்த வசனம் சங்கீதத்தில் 6வது வசனத்தில் வாசித்தோம், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தால். தெளிவா சொல்லுது பாருங்க வேதம். பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும். பக்கத்துல கேள்விப்படுறோம், ஓ இந்த ஊருக்கு வந்துருச்சு, அந்த ஊருக்கு வந்துருச்சு, இப்படி நடந்துருச்சு, எல்லாம் கேள்விப்படுறோம். பக்கத்துல வந்தா கூட வசனம் சொல்லுது,
அது உன்னை அணுகாது. ஆமென். உன்னை தொடாது, உன்னை அணுகாது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அணுகாது. அதை என்ன சொல்றாரு பாருங்க, உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். ஆமென். அல்லேலூயா. கண்களால மாத்திரம் நான் பார்ப்போம்னு சொல்லி வேதம் திட்டம் தெளிவா சொல்லுது. பிரியமானவர்களே, வேதம் திட்டம் தெளிவாக இந்த காரியத்தை காட்டி தருகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. திட்டம் தெளிவாக சொல்லுது வேதம். உன் கண்களால மாத்திரம் தான் நீ பார்ப்ப, உன் கண்களால மாத்திரம் நீ பார்ப்ப. அல்லேலூயா. வசனம் தெளிவா சொல்லுது. அநேக காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கலங்கி நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில இருக்கலாம். குறிப்பா இந்த வியாதி என தொற்றுமோ, என் குடும்பத்தை தொட்டு விடுமோ என்று சொல்லுகிற ஒரு ஏக்கத்தோடு நீங்கள் அல்லது கலக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம். இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள். இந்த வியாதி உங்களை தொடுவது இல்லை. ஆமென். ஏனென்றால் இந்த வேதம், என் சத்திய வேதம் ஒரு நாளும் பொய் சொல்லுகிறதில்லை. இந்த சத்திய வேதத்திலே இருக்கிற வார்த்தைகள் அப்படியே உங்கள் வாழ்க்கையை சம்பவிக்கும். ஆனால் செய்ய வேண்டியது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளுதல் அவசியம். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளுங்கள். அவர் நிச்சயமாய் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் விடுவிப்பார். ஒருவேளை உங்க பக்கத்துல உங்க குடும்பத்துல உள்ளவங்க இல்ல, வெளி ஊர்ல அல்லது வெளி தேசத்துல ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. இன்றைக்கு அரசாங்கம் தடை விதித்து இருக்கிறது. இந்த செய்தியை நீங்க கேட்கும் போது எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி போய்கிட்டு இருக்கு. நிலைமை கட்டுக்கடங்காதபடிக்கு அப்படியே மோசமாகி கொண்டு வருகிறது. ஒருவேளை இந்த செய்தியை கேட்கும் போது நிலைமை சீரா இருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிதாபமான நிலைமை அங்காங்கே கேள்விப்படுகிறோம். அங்காங்கே அடைக்கப்படுகிறது, தேசங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, வணிக தலங்கள் அடைக்கப்படுகிறது, பொதுமக்கள் கூடி வருகிற இடங்கள் அடைக்கப்படுகிறது. மிகவும் பரிதாபத்திற்குரிய ஒரு நிலைமை. ஒரு மனிதனுக்கு வியாதி வந்து அந்த மனிதனை தொட்டு ட்ரீட் பண்றதுக்கு, அவனை சுகமாக்குறதுக்கு, அவனுக்கு உதவி செய்கிறதற்கு ஒரு செவிலியர் இருக்கிறாங்க அல்லது அவருடைய குடும்பத்தார் இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு இப்படிப்பட்ட வியாதி வரும்போது செவிலியர் கூட என்ன பண்ண வேண்டியிருக்கு, முழுசா முகத்தை உடம்பு எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு போய்தான் உதவி செய்ய முடியும். குடும்பத்தார் பக்கத்திலேயே போகக்கூடாதபடிக்கு தடை விதிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலைமை. இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து பாருங்களேன். இது மென்டலா அல்லது மனநிலையை இவைகள் என்ன செய்யும், அந்த மனிதனை, இந்த வியாதிப்பட்ட மனிதனை பாதிக்கும். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றில் இருந்தும் கர்த்தர் என்ன செய்வாரா, உங்களை காக்குறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஏன்னா 9வது வசனம் சொல்லுது, சங்கீதம் 99, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாரை உன் கூடாரத்தை அணுகாது. அல்லேலூயா. பொல்லாப்பு வராது, வாரை உன்னை தேடி வராது. ஒரு பயத்தோடு இருக்கிறாயோ, முதல்ல பயப்படாத மகனே, மகளே. நீ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளே மறைந்து கொள். அவர் நிச்சயமாய் உன்னை காப்பார். அல்லேலூயா. நீ கேட்கலாம், சில கிறிஸ்தவர்களுக்கும் இந்த வியாதி பரவனதா கேள்விப்படுறோமே, சில கிறிஸ்தவ தேசங்கள்ல கூட அந்த வியாதி பரவி இருக்கிறதா கேள்விப்படுறோமே. வேதம் சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அல்லேலூயா. ஆனால் அவன் உண்மையிலேயே தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனாய் இருக்கிற பட்சத்தில் இந்த வசனம் அவனுக்கு உறுதியாய் சம்பவிக்கும். அப்படியானால் சம்பவிக்க வேண்டிய காரியம் என்ன? இந்த வசனம் உறுதியா என் வாழ்க்கையில நடக்கணும்னா நான் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட, தேவனுடைய மறைவிலே இருக்கிறவனாய் நான் மாற வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 91:1 வாசிக்கிறோம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். அல்லேலூயா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். ஓஹோ, பிதாவாகிய தேவனுடைய அவருடைய மறைவு, ஒரு மறைவான இடம் உண்டு. அந்த இடத்துக்குள்ள ஒரு மனிதன் வந்துட்டான்னு சொன்னா சத்துரு அவனை தொட முடியாது. அல்லேலூயா.
இந்த கொள்ளை நோய் தேவனுடைய அனுமதியினால் தேவன் முன் குறித்திருக்கிறபடியே இந்த உலகங்களை தொடுகிறதா இருக்கிறது. ஆனாலும் ஒரு நல்ல செய்தி, நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும்போது, அவரை நோக்கி கவனிக்கும் போது, ஆண்டவர் சொன்னாரே பாருங்க 21-28 வாசிக்கிறோம், இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். இதை மட்டும் சொல்லல, 33 வசனத்தை பார்க்கிறோம், வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. ஆமென். அவர் சொன்னபடியே தான் நடக்குது. இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்லிட்டு போனாரா தான் நடக்குது. இந்த அதிகாரம் முழுசு வாசிங்கன்னா பல காரியங்களை குறித்து சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக என்ன சம்பவிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே தான் இன்னைக்கு கேள்விப்படுறோம். நம்முடைய தேசத்தில் அதை கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆங்காங்கே துன்பப்படுத்தப்படுகிற நிலைமை. என்ன செய்வோம்? 15 வசனம், 16 வசனம், பெற்றோராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டிக் கொடுக்கப்படுவீர்கள், உங்களில் சிலரை கொலை செய்வார்கள், என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். இன்றைக்கு அநேக இடத்துல இந்த ஊழியர்களுக்கு விரோதமான காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கு. அப்ப இதெல்லாம் என்ன? இயேசு கிறிஸ்து வரப்போகிறதுக்கான அடையாளத்திலே ஒரு காரியம். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மீண்டும் வரப்போகிறதுக்கான அடையாளத்திற்குரிய காரியங்கள் இவைகள். ஆமென். பாருங்க, அதனாலதான் நம்ம ஆரம்பத்தில் வாசித்த வசனம், ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்துக்கு ஒரு மனுஷன் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் இயேசுவின் ரத்தத்திற்குள்ளாய் முதலாய் வர வேண்டும், இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும், அவரால் அன்று எனக்கு ரட்சிப்பில்லை என்று சொல்ல வேண்டும். மாத்திரமல்ல, இந்த விஷயத்துக்கு நீங்க தப்பணும்னு சொன்னா, தப்புறது மட்டும் இல்ல, மனுஷ குமாரனுக்கு முன்பாக நீங்கள் நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுது என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். கேட்கலாம், அது எப்படி பிரதர்? எப்பொழுது எப்படி ஜெபம் பண்ண முடியும்? எல்லா நேரமும் எப்படி ஜெபம் பண்றது? தேவனிடத்தில் எப்படி அதை செய்ய முடியும்? நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேனே, என்னுடைய வீட்டு காரியங்களை நான் கவனிக்க வேண்டி இருக்கிறது, என்னுடைய வேலையில் என்னுடைய தொழில் காரியங்களை நான் கவனிக்க வேண்டி இருக்கிறது, இப்படி எனக்கு பல என்னை சார்ந்திருக்கிற காரியங்கள் உண்டு. இப்படி இருக்க ஆண்டவராக இயேசு இப்படி சொல்றாரே, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் சொல்லி இது எப்படி செய்யறது? அநேகருக்கு இந்த கேள்வி வரும். பிரியமானவர்களே, தனிப்பட்ட முறையில் நீங்க அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ அல்லது 2 மணி நேரமோ அல்லது 3 மணி நேரமோ நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். அது நல்லதுதான். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் எப்பொழுதும் உங்கள் இருதயத்தில் தேவனோடு பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப என்ன போக்கஸ் பண்ண சொல்றாரு? கடைசி நாட்கள்ல அநேக விதமான தொந்தரவுகள், நம்மளை வழிவிலக செய்கிற அநேக விதமான பாவங்கள் நம்மை அடைத்துக் கொள்ளலாம். ஆனா நாம செய்ய வேண்டியது ஆண்டவரேன்னு சொல்லி அந்த பாவத்தெல்லாம் உதறி தள்ளிட்டு அவரை சார்ந்து கொள்ள நம்மை அழைக்கிறார் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. பாருங்க, இந்த வார்த்தை சொல்றபடி அவர் முன்னாடி நிற்கணும்னா, நான் முதல்ல தப்பிச்சு அவர் முன்னாடி நிற்கணும்னு சொன்னா, ஆண்டவரே ஆண்டவரே உங்க சித்தத்தின்படி என்னை அரவணைத்துக் கொள்ளும், உம் சித்தத்தின்படி என்னை ஆளுகை செய்யும், உம் சித்தத்திற்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லுவோமா? அவருடைய சித்தத்தை என் வாழ்க்கையில செய்ய விரும்புறேன்னு அவர்கிட்ட சொல்லுவோமா? அதை தேவன் நம்ம கிட்ட விரும்புகிறார், நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அவருடைய சித்தம் இந்த காரியெல்லாம் நடக்கும்போது உன் தலையை உயர்த்தி பாருங்கள்னு சொன்னாரு. நம்ம குடும்பமா சேர்ந்து ஆண்டவரை நோக்கி காத்திருக்கும்படி, எப்பொழுது வருவார் என் இயேசு வரப்போகிறார் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு, எஸ் மை ஜீசஸ் இஸ் கோயிங் டு கம், ஆண்டவர் வரப்போகிறார். அநேகர் கேட்பாங்க, அவர் வருவார்னு சொன்னாரே, எங்க இது வரைக்கும் வரலையேன்னு கேட்பாங்க. இன்றைக்கு அப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது. வேதம் அவரை குறித்து முன்னறிவித்திருக்கிறது. எஸ், இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஆனாலும் அவர் நிச்சயமாய் வரப்போகிறார் என்பதற்கு அடையாளமாகத்தான் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால
மற்றவர்கள் பயந்து அறிவில்லாமல் இருக்கிறது போல தேவ பிள்ளைகளே, நீங்கள் அப்படி இருக்க எனக்கு மனதில்லை. வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. வேத வசனம் திட்டம் தெளிவாய் சொல்லுகிறது. பயப்படாதே, பயப்படாதே. ராக்காலங்களில் வருகிற கொள்ளை நோயை குறித்து பயப்படாதே. அல்லேலூயா. பயந்து சாக வேண்டாம், பயந்து சாக வேண்டாம். இயேசு ஒருவரே விடுதலை தருகிறவர் என்கிற விசுவாசத்தோடு அவரை சார்ந்து கொள்வோம். அவருடைய ரட்சிப்பு உங்களை தொடும். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக, தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தேவனுடைய ஆளுகை உங்களோடு இருப்பதாக. பிரியமானவர்களே, ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நீதியின் தேவனே, இந்த வசனத்தில் நாங்க பார்க்கிறபடி இந்த கடைசி நாட்களிலே மிகுந்த நெருக்கம், மிகுந்த போராட்டம், மிகுந்த கண்ணீர், மிகுந்த துக்கம், துயரம் இப்ப நாங்க கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறபடி ஆங்காங்கே கொள்ளை நோய்கள் தீவிரமாய் ஜனங்களை கொன்று கொண்டிருக்கிறது. கொள்ளை நோய் என்பதற்கு மருத்துவம் இல்லை, அதற்கு ஒரு விடுதலை இல்லை. அது வந்தா மரணம் நிச்சயங்கிற அடிப்படையில் தான் நடக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவன் மாத்திரம் பிழைக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கிற ஆண்டவரே, நீங்க சொன்ன இந்த அடையாளம் உம்முடைய வருகைக்கு முன்னேவைகள் சம்பவிக்கும் நீங்க சொன்ன இந்த அடையாளத்தின்படியே நடக்குதே. இந்த அடையாளத்தில் இருக்கிற காரியத்தின்படியே நடக்கிறதுனால எங்கள் தலைகளை உயர்த்தி உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் தலைகளை உயர்த்தி உம்மை நோக்கி பார்க்கிறோம். தேவனே, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும், ஆண்டவரே, எங்கள் கிராமத்தையும் எங்கள் சபையையும் எங்களுடைய தேசத்தையும் இந்த கொடிய நோயிலிருந்து காக்கும்படி உம்மை நோக்கி பார்க்கிறோம், மன்றாடுகிறோம். ஆண்டவரே, கிருபையாயிருங்க. தேவனே, கிருபையாயிருங்கப்பா. ரட்சகராம் இயேசுவே, கிருபையாயிருங்க. இந்த வியாதியோடு, இந்த வியாதியின் கூரோடு ஆண்டவரே ஐயா போராடி கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை, ஒரு மாற்றத்தை தேவன் தந்திருளும்படியாய் விடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நீதியினால் அவர்களை தொடுவீராக, உம்முடைய இரக்கத்தினால் அவர்களை தொடுவீராக, உம்முடைய கிருபையினால் அவர்களை தொடுவீராக. பா, இரக்கம் செய்யுங்க. இறங்குகிற தேவனாலேயாம் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே, ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு கூட தேவனுடைய இரக்கம் என்பது அவசியமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறதே. இந்த வார்த்தையின்படியே கேட்கிறோம்ப்பா, இந்த வார்த்தையின்படியே கேட்கிறோம்ப்பா. உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு, உம்முடைய சத்துவத்தின் வல்லமை ஜனங்களை தொடுவதாக. உம்முடைய இரக்கம் ஜனங்களை தொடுவதாக. உம்முடைய அன்பு ஜனங்களை தொடுவதாக. உம்முடைய பலன் ஜனங்களை தொடுவதாக. உம்முடைய பாதுகாப்பு ஜனங்களை தொடுவதாக. கண்ணீரோடு வியாகுலத்தோடு இது மட்டும் இல்லை, இப்படி போல அநேக வியாதியின் படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தொட்டு விடுதலையை தருவீராக. கர்த்தருடைய விடுதலையும் சமாதானமும் அவர்களோடு இருப்பதாக. தேவ பலன் அவர்களை தொடுவதாக. தேவனுடைய ஆளுகை அவர்களை தொடுவதாக. ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, பெரிய காரியங்களும் செய்யுங்க. சத்தியத்தை அறியக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்க. தேவனை அறிகிற அறிவை பிள்ளைகளுக்கு தந்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலவீனத்தோடு போராடுற பிள்ளைகளை தொடுங்க, காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, அறியத்தக்கதான கிருபையை தாங்க. இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளுகை செய்ய கடவுது. ஒருவேளை நீங்க எங்கேயும் சபைக்கு போகலன்னா இங்க பின்னாடி விலாசம் வரும். அங்கே வாரத்திலே 11 மணி அளவிலே எங்களுடைய ஆராதனை ஆரம்பம். வந்து கலந்து கொள்ளுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென், ஆமென், ஆமென்.